மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். ஜெபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை இந்த 85 பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு வீடியோவும் ஜெபமாலை ஜெபிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இன்னும் ஜெபமாலை ஏற்கனவே ஜெபிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிக ஜெபமாலையை ஜெபிக்கலான்ற ஆர்வத்தை கண்டிப்பாக தரும். அதற்கு உதவுதான் இந்த தொடர். இந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவும் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் உலக ஜெபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு விரும்பப்பட்டாலும் அதற்கான லிங்க்கும் அதற்கான ஃபோன் நம்பரும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்து நீங்கள் பயனடைஞ்சிங்க. அன்பார்களே, ஜெபமாலை வெவ்வேறு வடிவமாக பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதுதான் ஒவ்வொன்றா நம்ம இந்த சமீபத்திய பதிவுகளில் பார்த்துட்ருக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜெபமாலைன்றது பைபிளில் இல்லை, அதுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜெபமாலை எதிர்ப்பாளர்கள் மாதாவை எதிர்க்கின்றவர்கள். அப்படி கிடையாது. பரிசுத்த மாதா எதை செய்தாலும் பைபிளில் இருந்து தான் எடுத்து தராங்க. பைபிளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டால் ஜெபமாலையையும் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா பைபிளில் குறிப்பிடப்படுகின்ற சில பொருட்கள் அதற்கே கடவுள் அவ்வளோ வல்லமையை கொடுத்திருந்தால் ஜெபமாலையை எவ்வளோ வல்லமையை கொடுத்திருப்பார். அதுதான் இந்த சமீபத்திய பதிவுகளை நாம் பார்த்துட்ருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பகுதி தான் இன்றைக்கும். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 17வது வசனம். இந்த கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ, அதை கொண்டே அற்புதங்களை செய்து வருவாய் என்று அருளினார். இது கடவுள் மோயிசனுக்கு சொன்ன வசனம். இது இந்த கோலையும் கையில் எடுத்து கொண்டு போ, அதை கொண்டே அற்புதங்களை செய்து வருவாய் என்று அருளினார். 20வது வசனத்தில் கடவுள் தந்த கோலை தன் கையில் எடுத்து கொண்டு எகிப்துக்கு பயணமானார். யார்? மோயிசன். இப்போ இதில் என்னென்னா, அந்த கோல் எப்படியாப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த யாத்திராகமத்தில் நம்ம படித்தோம்னா அந்த கோலை வச்சுக்கிட்டு அவர் பல வேலைகளை புதுமைகளை செஞ்சுருப்பார். அந்த கோல் அவர் சொன்ன உடனே கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறும். அந்த கோல் பார்த்திங்கன்னா பாறையில் தட்டுறப்ப, அந்த கோலை வச்சு தட்டுறப்ப பாலைவனத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும். அந்த கோலை நோக்கி, செங்கடலை நோக்கி அந்த கோலை நீட்டினார்னா மோயிசன் செங்கடல் 2ஆக பிளந்து இவங்களுக்கு இஸ்ராயலருக்கு வழிவிடும். இந்த மாதிரி அந்த கோலை வச்சு ஆற்றுல வச்சவொடனே ஆறு ஃபுல்லாக ரத்தமாக போகும், மாறும். இப்படி பல புதுமைகளே அந்த கோல் செய்தது. அந்த சக்தியை எங்கே இருந்து வந்துச்சுன்னா கடவுள்கிட்டருந்து வந்துச்சு அந்த கோலுக்கு, மோயிசன் வழியாக. ஆக ஒரு மரக்கோளுக்கு கடவுள் அவ்வளவு சக்தியை கொடுத்து இதை வச்சுக்கனே, இதில் பயங்கரமான புதுமைகள் நடக்கும் போ, அற்புதங்கள் நடக்கும் போன்னு கடவுள் கொடுத்துருந்தா, தன்னுடைய திருமகளாகிய தேவத்தாய் பரிசுத்த மாதாவுக்கு எவ்வளவு வல்லமையை கொடுத்து இந்த ஜெபமாலையை மோயிசனின் கோல் போல் ஆக்கியிருப்பார். இந்த ஜெபமாலையில் ஏராளமான புதுமைகள் நடக்குது, எக்கச்சக்கமான புதுமைகள். உலக வரலாற்றை இது மாற்றிருக்கு. அரசியல் அந்த பதிவுகள்லாம் நம்ம பார்த்தோம், எந்தெந்த நாடுகளில் ஆணிச்சுட்டுன்னு. பிலிப்பைன்ஸில் ஆயிருக்கு, ஃப்ரான்ஸ் நாட்டில் ஆயிருக்கு. நிறைய மாற்றங்கள். ஆஸ்திரியாவில் மாறி இருக்கு. ஆஸ்திரிய நாட்டோடைய அரசியலே மாறி இருக்கு ஜெபமாலை ஜெபிச்சதால். ஏராளமான நோய்கள் நல்லாயிருக்கு. நிறைய புதுமைகள் சொல்லிகிட்டே போகலாம். அப்போ ஒரு ஜட பொருளாகிய மோயிசனுடைய கோலுக்கு கடவுள் வல்லமையை தரும்போது, அதே கடவுள் தன்னுடைய மகள் மாதாவிற்கு, பரிசுத்த அன்னைக்கு அந்த தாய் தருகின்ற ஜெபமாலைக்கு எவ்வளோ வல்லமையை கொடுத்துருப்பார். இதெல்லாம் நம்ம நம்பாமல் இருக்கவே முடியாது. ஆக ஜெபமாலையை பிடிப்போம், தேவத்தாயின் கரங்களை பிடிப்போம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து ஜெபமாலை பக்தியை பரப்பும் தூதராக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவத்தாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். நன்றி. மரியாயே வாழ்க.